வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் வித் எஸ்எம். நான் சுந்தர் மகாலிங்கம். வாங்க இந்த வார வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். கிரெடிட் கார்டு நிறைய பேர் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டை ரெஃபரல் யூஸ் பண்ணி வாங்கியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வாங்கின கார்ட்ஸ் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செலவு பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா புதுசாக செலவு பண்ணாதீங்க. நீங்கள் புது செலவு எதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நகைச்சீட்டு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் இது நகைங்கிறது ஒரு முதலீடாக நினச்சி நீங்கள் நகைச்சீட்டு கட்டுறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி பண்ணுங்கள். அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா வேறு எந்த செலவும் பண்ணி கடன் வலையில் சிக்கிக்காதீங்க. ஏன்னா இது ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் என்னை நம்பி நான் சொன்னதை கேட்டு நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு கடன் வலையில் மாட்டி ஏதோ ஒரு சின்ன சிக்கலில் மாட்டினா அது ஏதோ ஒரு மூலையில் அதுக்கு நானும் பொறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் பார்த்து பயன்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கார்டு ஒன் ஆஃப் தி ரொம்ப எல்லாராலும் பேசப்படாத ஒரு கார்டு. சிஎஸ்பி பேங்க், கேத்தலின் சிரியன் பேங்க்லேருந்து ஜூபிட்டர் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கார்டு. இந்த கார்டை ஏன் நான் சூஸ் பண்ணேன்னா, இது ஒரு ஒரு 2 க்ரைட்டீரியா, முக்கியமான க்ரைட்டீரியாவை டிக் பண்ணுற கார்டு. என்னென்னா கேஷ்பேக் கிடைக்கும். கேஷ்பேக் கார்டோட ஃபீஸ் லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு. ஸோ அதனால் இந்த கார்டை சூஸ் பண்ணேன். வாங்க இந்த கார்டை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஷார்ட்டாகவே சொல்லி முடிச்சிடறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு கேத்தலின் சிரியன் பேங்க், சிஎஸ்பி பேங்க் ப்ரொவைட் பண்ணுற கார்டு. இந்த கார்டு பேர் ஜூபிட்டர் எட்ஜ். ஸோ இதில் ஏதோ ரூபே வேரியன்ட் கார்டு. உங்களுக்கு ரூபே மட்டும்தான் கிடைக்கும். ஸோ சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த 3-in-1 ரூபே கிரெடிட் கார்டு. அந்த 3 என்னென்னா ஷாப்பிங், ட்ராவல், டைனிங். ஏன் இந்த கார்டு சொன்னேன்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேஷ்பேக் கார்ட்ஸ். ஆஃப்லைன் ஸ்பெண்ட் நீங்கள் கடையில் போய் ஆன்லைன் ஸ்பெண்ட் கடையில் போய் ஸ்வைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெருசாக ரிவார்ட்ஸே கிடையாது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்கள். எஸ்பிஐ கேஷ்பேக்காக இருக்கட்டும், மிலினா கேஷ்பேக்காக இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைன் ஸ்பெண்டுக்கு தான் இருக்குது. ஸோ ஆஃப்லைன் ஸ்பெண்ட் கடையில் போய் நேரில் ஸ்வைப் பண்ணுறதுக்கு ஆர் நேரில் போய் ஸ்கேன் அண்ட் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்பெண்டுக்கு ஏதாவது கார்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதுக்கு தான் இந்த கார்டு நல்லா தேடி பிடிச்சி பார்த்தப்போ இந்த கார்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கார்டாக படித்து இந்த கார்டை அப்ளை பண்ணி வாங்குறப்போ நல்ல கேஷ்பேக் சூப்பராக கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான். ஸோ எவ்வளோ கேஷ்பேக்னா 2% கேஷ்பேக். 2% தானா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இது ஒரு ஸ்டார்டிங் என்ட்ரி லெவல் கார்டுனால உங்களுக்கு 2% கேஷ்பேக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் ஆன்லைனில் 5% கேஷ்பேக்கும் ஆஃப்லைனில் 2% கேஷ்பேக்கும் வாங்குறதுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயங்கள். ஏன்னா நீங்கள் ஆஃப்லைனில் போய் காய்கறி வாங்குறது, இப்போ எல்லா காய்கறி கடையிலும் சரி, மளிகை கடையிலும் சரி, அந்த கூகுள் சவுண்டு பாக்ஸ் வந்துருச்சு. நீங்கள் ஸ்கேன் பண்ணால் பெறப்பட்ட தொகை அந்த 100-200 வருதோ. ஸோ அந்த மாதிரி சவுண்ட் பாக்ஸ் அனைத்தும் எல்லா கடையிலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எல்லா கடையிலும் 2000 ரூபா வரைக்கும் கிரெடிட் கார்டு யூபிஐ மூலிமா அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி எந்த கடைக்கு வேணாலும் கொண்டு போகலாம். ஸோ அதான் சொன்ன மாதிரி இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதுக்கு ஒரு 2% கேஷ்பேக் உங்களுக்கு எதுக்குன்னா ஷாப்பிங்க்கும், ட்ராவலிங்க்கும், டைனிங்க்கும். ஸோ இது 3 தான் ரொம்ப முக்கியம். ஷாப்பிங்னா என்ன, கிராசரி இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, அப்பேரல்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ட்ராவல்னால் ட்ரெயின் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு. அப்புறம் டைனிங்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்றது. அது அடையாளது பவனாக இருக்கலாம், சின்ன ஹோட்டலாக இருக்கலாம், பெரிய ஹோட்டலாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே கேஷ்பேக் இருக்குது. அதே மாதிரி சொன்ன மாதிரி பை எனி திங், ஸ்விட்சிங் டு ஷாப்பிங் 2% கேஷ்பேக் ஆன் ஃபேஷன். நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, கிராசரிஸு, எலக்ட்ரானிக்ஸு. அதே மாதிரி பிளானிங் ஆன வெக்கேஷன், ட்ராவல் போனீங்கன்னா 2% கேஷ்பேக். ஃப்ளைட்ஸு, ட்ரெயின், ஹோட்டலு எக்ஸெட்ரா. நான் ஹோட்டல் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி டைனிங் அவுட், ஸ்விட்ச் டைனிங்னா 2% கேஷ்பேக் ஆன் ஃப்ரூட் டெலிவரி. நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் கூட 2% கேஷ்பேக்கு. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸு, அதுக்கப்புறம் சாப்பிட்றக்கும் ஃபுட் டெலிவரி ரெண்டுமே பரவாயில்லையே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் டெலிவரிக்கு 2% கேஷ்பேக் இருக்குது. ஸோ ஸ்விக்கி கார்டு கிடைக்காதவங்க, ஏன்னா ஸ்விக்கி கார்டு ரீசெண்டாக லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்னன்னு தெரியல எனக்கு. நவம்பர் பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் ஆஃப் இருக்குது. ஹெச்டிஎஃப்சியில் ஒரு நிறையா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்ட்ஸை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறது உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஷாப்பிங்க்கு, ட்ராவலிங்க்கு, டைனிங் எல்லாத்துக்குமே 2% கேஷ்பேக்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ரிவார்ட்ஸ் ஆன் எவ்ரி கிரெடிட் கார்ட் ஸ்பெண்ட் அஷ்யூர்ட் 2% கேஷ்பேக்கு ஆன் ஷாப்பிங், ட்ராவலிங், டைனிங். அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, அதாவது ஷாப்பிங், டைனிங் தவிர நீங்கள் வேறு பெட்ரோல் போடுறது, அப்புறம் இந்த வேறு ஏதாவது போய் கோல்டு கடையில் கோல்டு வாங்குறது, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கட்டுறது, கரண்ட் பில் கட்டுறது, ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.4%, அதாவது 1/2% கீழே 0.4% கேஷ்பேக் கிடைக்கும். நீங்கள் மற்ற கார்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடையாது, ரிவார்ட் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்பெண்டுக்கோ, இன்சூரன்ஸ்க்கோ, யூட்டிலிட்டிக்கோ எதுக்குமே கேஷ்பேக் கிடையாது. அந்த கார்டு உங்களுக்கு 0.4% தராங்க. அதுவே பெரிய விஷயம். அது மாதிரி நீங்கள் வெல்கம் ரிவார்ட்ஸாக நீங்கள்
ரூ. 250 யூபிஐ அண்ட் கார்ட் ஸ்பென்ஸ். நீங்கள் ஒரு ஸ்வைப், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வைப்பாவோ இல்லை நீங்கள் ஒரு ஸ்கேன் அண்ட் பே பண்ணிங்கனாலோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பே பண்ணுறப்போ ரூ. 250 ஒர்த்து வெல்கம் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு தரப்படும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கார்டு வந்து ஜாயினிங் ஃபீ வந்து ஃப்ரீ, ஆனுவல் ஃபீ ஃப்ரீ. ஸோ இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ அதான் இந்த கார்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கார்டு. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. 2% கேஷ்பேக்கு உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் வர வச்சுருவாங்க. ஸோ இது உங்களுக்கு தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரி பாயிண்ட்டாக தருவேன். அந்த பாயிண்ட்டை நீங்கள் இதில் கன்வெர்ட் பண்ணு, அதில் கன்வெர்ட் பண்ணு. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு நினச்சி இந்த கார்டு தாராளமாக வாங்கலாம். ப்ளஸ் இது ஒரு யூபிஐனால நீங்கள் கார்டை எங்கேயும் கொண்டு போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஃபோனை கொண்டு போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பேடிஎம்லேயோ கூகுள் பேலையோ பிம்லேயோ ஃபோன்பேலையோ இதில் வேணாலும் நீங்கள் இந்த கார்டை சேவ் பண்ணி நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்ல கார்டு. அண்ட் உங்கள் பர்சனல் ஃபோட்டோவை நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பர்சனல் ஃபோட்டோவை இந்த காட்டுறாங்க பாருங்கள், உங்கள் பர்சனல் ஃபோட்டோவை இதில் ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ இது எந்த அளவுக்கு கரெக்டாக வரும்னு எனக்கு தெரியல. ஸோ அதை நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். ஸோ பி கேர்ஃபுல் வித் தட். நான் சொன்ன பாருங்கள், டீ கடை, காஃபி கடை, நீங்கள் டீக்கு ஸ்பெண்ட் பண்ணாலும் 2% கேஷ்பேக். ஸோ ஐடிசிக்கு மட்டும் கொடுக்காதீங்க. ஐடிசி மீன்ஸ் தம், அது மட்டும் பார்த்துக்கங்க. ஸோ அது இட்ஸ் யோர் சாய்ஸ். அது நான் உள்ளே போக விரும்பல. ஸோ அதனால் தட்ஸ் யோர் சாய்ஸ். ஸோ யா, ஷாப்பிங், ஃபுட் அண்ட் டைனிங், ஃபேமிலி, ஹோம் சர்வீஸ், இந்த மாதிரி உங்களுக்கு கேஷ்பேக் இருக்குது. நான் சொன்ன பாருங்கள், ஒன் கார்டு கண்ட்ரோல், அதாவது ஆப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. யூஐலாம் சூப்பராக இருக்குது. காப்பி த நம்பர், கார்டு நம்பர் காப்பி பண்ண ஈஸியாக சிங்கிளில் காப்பி பண்ணிக்கலாம். கார்டை ஃப்ரீஸ் பண்ணனாலும் தாராளமாக ஆப்லேயே போய் கார்டை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ரீசெட் லிமிட்டு, ரீசெட் பின்னு, கார்டு லிமிட் எல்லாத்தையுமே நம்ம ஆப்லேயே ஒரு சிங்கிள் ஆப்பில் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இந்த கார்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு எனக்கு இந்த கார்டு. அண்ட் இந்த கார்டு யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸோ இந்த கார்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் போய் ஆப் ஸ்டோரில் போய் ஜூபிட்டர், சிஎஸ்பி ஜூபிட்டர் ஆர் ஜூபிட்டர் கிரெடிட் கார்டு அடிச்சிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப் வந்துடும். அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கார்டை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது கார்டை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் தாராளமாக கேளுங்க. நான் ஆக்சுவலாக எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அவங்க நிறைய டவுட்ஸ் கேட்குறப்போ எனக்கு இன்ட்ராக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் சொன்னால் தான் எனக்கு புரியும். ஸோ அதனால் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் இந்த கமெண்ட் செக்ஷனை. ஓகே மக்களே, தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சொல்ல மாட்டேன் பாருங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு எப்பயுமே தேவை. ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக 100 சப்ஸ்கிரைபர்ஸை க்ராஸ் பண்ணிட்டோம். எஸ், இது அவ்வளோ பெரிய மைல் ஸ்டோனுக்கு அவன் 1 மில்லியன் 2 மில்லியன் நீங்கள் 100K அப்படிங்கிறீங்களா? ஸோ எஸ், ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு சின்ன எனக்கு பேஷனுக்கு பிடிச்சதான் போகிறேன் வழியாக, மற்றபடி அதை தந்துட்டு வேறு எந்த லூஸ்டாக கண்டென்ட் போகிறதில்ல. ஸோ அதனால் இதை நீங்கள் 100 பேருக்கு மேலே பார்த்து எனக்கு ஆதரவு தரதுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த எண்ணற்ற மகிழ்ச்சியாக உங்களோட பகிர்ந்துக்கிறதுல